சரிம்மா சரிம்மா. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சத்துர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஹரி ஓம். வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு ராஜபாளை முத்தமிழ் சங்கம் 80வது நாளை ஒட்டி மிக அற்புதமான ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து, அதில் ஒவ்வொரு 10 நாட்களுக்கு பட்டிமன்றம் என்ற விதத்தில் இன்றைக்கு இல்வாழ்க்கைக்கு பெரிதும் அவசியமானது அன்பா அறமா என்ற தலைப்பில் பட்டிமன்றத்தை நிகழ்த்தலாம் என்று பலருடைய கருத்துக்களையும் கேட்டு அறிந்த பின்னர் இந்த தலைப்பில் பேசுவதற்கான முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது முக்கியமாக நம்முடைய நடுவர் அம்மா அவர்கள்தான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து இதில் பேசினால் என்ன, இந்த தலைப்பில் பேசினால் என்ன என்று கேட்டுக்கொண்டதற்கெனங்க இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து அம்மா அவர்களே நடுவராக நியமித்து இரண்டு பேச்சாளர்கள் மிகச்சிறந்த ஆளுமைகள் அன்பு என்ற அணியில் வாதிடுவதற்கும் மற்ற 2 பேர் அறம் என்ற அணியில் வாதிடுவதற்கும் முனைந்து விரும்பி வந்திருக்கின்றார்கள். அவ்வகையில் இன்றைய இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி தருமாறு நம்முடைய மதிப்புறு முனைவர் கோவிந்தம்மாள் ஜோதி நடராஜன் அவர்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய இந்த இணையத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய, துபாயிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய அப்பா ஜின்னா ஷெரிஃபுதீன் ஐயா அவர்களுக்கும், இந்த தளத்தை சிறந்ததொரு முறையில் இணைந்து சிறப்பானதொரு முறையில் நெறியாளுகை செய்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் திருக்குறளை சிந்தித்து பேசக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமையாக திகழக்கூடிய நம்முடைய திருக்குறள் செல்வன் ஐயா அவர்களையும், அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களையும், அன்றாடம் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை தன்னுடைய உரையை நிகழ்த்தக்கூடிய பானுமதி ராமகிருஷ்ணன் அம்மா அவர்களும், கிருஷ்ணகிரியிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய பாரதி அம்மா அவர்களையும், அனுஷா ஜெயராமன் அவர்களையும், ரமேஷ் எத்திராஜன் ஐயா அவர்கள் இத்தனை பேரையும், கோப்பெருந்தேவி என்ற பெயரில் இணைந்திருக்கக்கூடிய கந்தன் ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். முதலாவது, இன்றைக்கு தலைமை உரை நடுவரே தலைமை ஏற்கின்ற காரணத்தினால் அவர்களை தலைமை உரையுடன் சேர்த்து இந்த பட்டிமன்றத்திற்கான முன்னுரையும் நிகழ்த்துவார் என்பதையும் கூறிக்கொண்டு பட்டிமன்றத்தை நடத்தும்படியாக, சிறப்பாக நடத்தி தரும்படியாக அம்மா அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அவர்களிடம் இந்த பட்டிமன்றத்தை நடத்தி தருமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள் அம்மா, தாங்கள் நன்றி. உரையை நிகழ்த்துங்கள். நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. இன்றைய ராஜபாளையம் முத்தமிழ் மன்றத்தின் நிறுவன தலைவராக இருந்து கடவுள் வாழ்த்தும் அறிமுக உரையும் ஆற்றி இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும், இந்த மன்றத்தின் இணை தலைவர் இணைப்புரையாளர் அன்பிற்குரிய சகோதரர் செல்வமையா அவர்களுக்கும், பொறியியல் வல்லுநர் அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய சான்றோர் ஜாஃபர் ஷெரீப் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்று அரங்கத்திலே பட்டிமன்றமாக அமைத்து இந்த 80வது அரங்கத்தை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற அனைவருடைய எண்ணத்தின்படி வள்ளுவர் கருத்துக்களை மிக அதிகமாகவும், அதோடு பின்னி பிணைந்த மற்ற இலக்கியங்களின் கருத்துக்களை ஆழமாகவும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்திலே இன்றைய இல்வாழ்க்கைக்கு தேவை அன்பா அறமா என்ற தலைப்பிலே பட்டிமன்றம் நிகழ இருக்கிறது. இந்த பட்டிமன்றத்தில் அன்பு என்ற அணியிலே அன்பிற்கும் உதவிக்கும் பெயர் போனவராகிய
நம்முடைய குமரி செல்வன் ஐயா அவர்களும் அவர் வழியிலே ஆன்மீக செல்வராக வைணவ செல்வராக இருக்கக்கூடிய பாவலர் பானுமதி ராமகிருஷ்ணன் அம்மா அவர்களும் வாதிட இருக்கிறார்கள். அடுத்ததாக அறமே தேவையானது என்ற பொருண்மையிலே நம்முடைய பெரும்புலவர் எத்ராஜ் ரமேஷ் ஐயா அவர்களும் மற்றும் அனுபூதி செம்மலாக இளமையிலேயே மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஆன்மீக துறையிலே முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய அன்பு செல்வி அனுஷா அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். திருவள்ளுவர் வழியிலே என்று எடுத்துக்கொண்டால் அறத்துப்பாலிலே திருவள்ளுவர் அறம் என்றால் என்ன என்று கூறுகிறார். அடுத்ததாக பொருட்பாலிலே பொருள் என்றால் என்ன, அதனுடைய சமுதாய மதிப்பு என்ன, அதை எவ்வாறு திரட்ட வேண்டும் எவ்வாறு திரட்டக்கூடாது என்ற நெறிமுறைகளை சொல்லுகின்றார். அடுத்து காமத்துப்பாலிலே ஒரு தலைவனும் தலைவியும் தமக்குள்ளான இன்ப நெறியினை எந்த வழியிலே அனுபவிக்க வேண்டும், அது அவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் சிறப்புடையதாக இருக்கும் என்ற நெறிமுறைகளை எடுத்து கூறுகிறார். அது அன்பு வழியாக இருப்பது சரியா அல்லது அறத்தின் வழியாக இருப்பது சரியா என்பதுதான் இன்றைய பொருண்மை. அதை எந்த வகையிலே அந்தந்த அணியினர் நிலைநாட்ட விழைகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்பொழுது அரங்கத்தை அவர்கள் வழி விட்டு முதலாவதாக இல்லறத்திற்கு தேவை அன்பே என்று வாதிடுவதற்கான அணியிலே அன்பிற்குரிய குமரி செல்வன் ஐயா அவர்களை முதன்மையான பேச்சாளராக இங்கே நான் அழைப்பதிலே பெருமை கொள்கிறேன். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நடுவர்களுக்கு வணக்கம். நான் இப்ப இன்னைக்கு கொஞ்சம் பயணத்துல இருக்கனால நான் கார்லயே உட்காந்து பேசுறதுனால வீடியோ ஆன் பண்ணல. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு 80வது நாள் நம்முடைய பட்டிமன்றம். அதாவது வாழ்க்கையில எந்த பட்டிமன்றம்னு எங்கேயுமே நான் பேசுறது கிடையாது. நம்ம பார்த்துதான் கேட்டிருக்கேன், ரசிச்சிருக்கேன், அதோடு சரி. நம்ம தளத்துல வந்து இதே மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான செயல். இன்னைக்கு வந்து பட்டிமன்ற தலைப்பு வந்து இந்திய வாழ்க்கைக்கு இல்லற வாழ்க்கைக்கு வந்து அன்பா அறமா அப்படின்னா நான் வந்து அன்பு எங்க தலைப்புல எடுத்திருக்கேன். இப்ப திருக்குறள் மொத்தமும் நீங்க அன்பா அறமான்னு கேட்டா நான் அது அறம் தான் சொல்லுவேன். திருக்குறள் வந்து ஒரு வாழ்வியல் அறநூல், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ வந்து இன்னைக்கு தலைப்பு வந்து இல்வாழ்க்கையில தான். தலைப்பு இல்வாழ்க்கையில தான் அன்பா அறமா அப்படிங்கிறது தான் கேள்வி. நம்முடைய சிலபஸே வந்து இந்த இல்லறவியல்ல 5வது அதிகாரம் இல்வாழ்க்கைங்க அதிகாரத்திலிருந்து அந்த புகழ்ங்க அந்த இந்த இதுக்குள்ளதான் நம்முடைய பாடமே. இதுக்குள்ளதான் நம்ம போய் பார்க்கணும். இது வந்து அன்புல வருதா அறத்துல வருதா அப்படிங்கிறது. இப்போ 5வது அதிகாரம் அந்த இல்வாழ்க்கைங்க அதிகாரத்துல முதல் குறளை பாருங்களா. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணைன்னு முதல் குறள். இது வந்து தாய் தந்தையர் மனைவி பிள்ளைகள் இவங்களை பார்க்கறது வந்து அன்புல வருமா அறத்துல வருமா? நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். வள்ளுவர் அந்த இல்லறவியல்ல முதல் குறளே நம்ம வீட்டுல இருக்கவங்களெல்லாம் பார்க்கறது, நம்ம கவனிக்கிறது அது அன்புலதான் வரும், அறத்துல வராது. இது இது அப்படி. அடுத்து பாருங்களா, துறந்தார்க்கும் தொவ்வார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இப்ப இது உலகத்து நாட்டில் உள்ள எல்லா மற்ற மக்கள், இப்ப நம்ம வீட்டுல இல்லாம மற்ற மக்கள் இது அறத்துல வந்தாலும் அன்பு இல்லாதவங்க செய்ய மாட்டாங்க. அன்பா இருக்கவங்க தான் நாட்டுல எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த பெரிய அந்த பெருந்தன்மை அவங்களுக்கு இருக்கும். அவங்க எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. இது ஒண்ணு. அடுத்ததா இதே இல்வாழ்க்கையில அந்த அதிகாரத்துல
நம்ம 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 வீட்டுல நடக்கக்கூடிய திருமண பத்திரிகைகள் எல்லாம் அடிச்சிருக்கக்கூடிய ஒரு திருக்குறள். நம்ம கண்டிப்பா எல்லாருடைய பத்திரிகையிலும் அது பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கும். அன்பும் அறனும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது வந்து அன்பும் அறனும் பக்கத்திலேயே போட்டிருக்கிறதுனா ரெண்டு ஒண்ணு அப்படி இல்லை. இது வந்து அன்பை வந்து வள்ளுவர் வந்து முதல்ல வைக்கிறாரு. அதாவது அறநனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு சொன்னா கூட அன்பை வந்து முதலாக வைக்கிறாரு, ரெண்டாவது அறத்தை வைக்கிறாரு. இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முதல் அதிகாரத்துல சொல்றாரு. ரெண்டாவது மனைமாட்சி இல்லாள். அதுல பாருங்களா, மனைமாட்சி இல்லாள்கள் இல்லாள்கள் வாழ்க்கை இணைமாட்சி தாயின்கூடிய ஒரு குரல் வரும். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை இருக்கக்கூடிய இந்த ரெண்டு குரலும் ஒரே மாதிரி கருத்துல வரும். அதாவது நல்ல மனைவி அமையணும், அன்பான மனைவி அமையணும். அப்படி அமைஞ்சா மட்டும்தான் அந்த வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கை வரும். இங்க வீட்டுக்குள்ள மனைவி பிள்ளைகள் இதுல எல்லாம் வந்து அறம் இல்லை. இது வீட்டுக்கு வெளியே தான் அறம் இல்ல, வீட்டுக்கு உள்ள வந்து அன்பு தான். நல்ல மனைவி. இப்போ வாழ்க்கையில வந்து ஒருத்தர் எவ்வளவுதான் சாதிச்சாலும், பெரிய பிசினஸ் மேனா நிறைய கோடி கோடியா சம்பாதிச்சா கூட வீட்டுக்குள்ள அன்பான மனைவி நல்ல இன்பமான வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் அவன் வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்குமே தவிர வாழ்க்கையில வெளியே பெரிய சாதிச்சுட்டு வீட்டுக்குள்ள அன்பான மனைவி இல்லைன்னா வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்காது. அதை இன்னொருத்தர் கூட சொல்லுவாரு, உடம்பாடு இல்லாத வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உறைந்தட்டுங்கக்கூடிய. வீட்டுக்குள்ள அன்பான மனைவி இல்லைன்னா அந்த வாழ்க்கை வந்து ஒரு பாம்பும் புலியும் கிடக்கக்கூடிய வீட்டுக்குள்ள வாழ்ந்தது போலதான் இருக்கும். அதனால இந்த அன்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத ரெண்டாவது இந்த அதிகாரத்தில் இருப்பாரு. அடுத்த அதிகாரத்தை பாருங்களா, பிள்ளைகள். மக்கள் பேருங்கிறதுல 10 குறள்ல 3 குறள்களை, அதாவது பிறக்கையில இருந்து அந்த அவன் சாதிக்கிற வரைக்கும் 10 குறள் சொல்லிருப்பாரு. பெருமோட்டு யாம் அறிவது அறிவந்த மக்கள் பேரு நல்ல பிறங்க இருந்து ஆரம்பிச்சு மகன் தந்தை காட்டு உதவி இவன் தந்தை என்னாட்டான் கொல்லுங்க அப்படி அந்த சாதனையாளன் சான்றோன் அங்க கொண்டு முடிக்கும் போது 10 குறள்ல 3 குறளை பிள்ளைகளின் அன்புக்கே சொல்றாரு. அமிழ்தினும் ஆற்ற இந்தேதாம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். குழந்தைங்க விளையாடிட்டு அதை 4 கை காலெல்லாம் ஊனிட்டு அந்த கூழ் கஞ்சிக்குள்ள கைய போட்டு அலற அந்த கூழ் வந்து அமிழ்தம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவரு அந்த அன்பு அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. மக்கள் மெய்தீண்ட உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்ட இன்பம் செவிக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை தொட்டாலே அது ஃபுல்லா அந்த இன்பம், அது வந்து இன்பத்தின் மறு உருவம். அது குழல் இனிது யாழ் இனிது என்பது மக்கள் மலை சொல் கேளாதவர். இப்படி நான் எதுக்குன்னா 30% இந்த அதிகாரத்துல 30% இந்த குழந்தைகளுடைய அன்புக்கே சொல்றாரு. அடுத்து பாருங்களா, அன்புடைமைக்குவாங்க. அன்புடைமையில அறத்திற்கு, அதாவது நல்ல கேளுங்க, அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை சொல்லுவார். அதாவது அறத்திற்கு அடிப்படை அன்பு, அறத்திற்கு மட்டும் அடிப்படை அன்பு இல்ல, வீரத்திற்கும் மரத்திற்கும் அக்தே துணை. அதாவது இதை நீங்க நல்ல கவனிச்சுக்கலாம். அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. அப்போ அறத்திற்கு அடிப்படை அன்பு, வீரத்திற்கு அடிப்படை அன்பு, இப்படி எல்லாத்துக்கும் அடிப்படை அன்பு. இதுல இருந்துதான் அறமும் வருது வீரமும் வருது எல்லாமே வருதுங்கிறத வள்ளுவர் இந்த குறள்ல தெளிவா சொல்லிருப்பாரு. என்பிலதனை வேல் போல காயுமே அன்பிலதனை அறம். பாருங்க, அன்பில்லைன்னா இது எதுக்கு திரும்ப நான் இதை சொல்றேன்னா, அன்பு இல்லைன்னா தான் அறக்கடவுள் அறம் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தும். எப்படி வெயில்ல உடம்புல வந்து வெயில்ல நம்மளை எப்படி கஷ்டப்படுத்துமோ அதே போல அன்பு இல்லைன்னா தான் எப்படி இந்த அறம் வந்து அறக்கடவுள் நம்மளை கஷ்டப்படுத்துவாரு. அப்போ இந்த அன்பு வந்து எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மருந்து திரும்புவார். அன்பு மட்டும் இல்லைன்னா வாழ்க்கை வந்து வறண்ட பாலைவனம் மாதிரி. அதுக்கப்புறம் பாருங்களா, இந்த படிநிலைகளை பாருங்க. படிநிலைகள் ஒவ்வொன்றும் எந்தெந்த இடத்துல வைக்கிறாருங்கிறத கொஞ்சம் கவனமா பாருங்க. அதாவது ஒழுக்கத்தை வந்து உயிருக்கு மேல வைப்பார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர்னு சொல்லி உயிருக்கு மேல வந்து ஒழுக்கத்தை வைப்பாரு. அன்பை எங்க வைக்கிறாரு பாருங்க. அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பை கொண்டு உயிர்க்கிணையா வைக்கிறாரு.
அதுக்கப்புறம் அறத்தை எங்க வைக்கிறாரு? அறத்தினும் உங்க ஆக்கம் இல்லை, செல்வத்துக்கு மேல கொண்டு வைக்கிறாரு. செல்வத்துக்கு மேல அறம். அப்போ இந்த இந்த அன்பை எங்க கொண்டு வைக்கிறாருன்னா உயிருக்கு சமமா. இது அங்க நம்ம மனிதர்களுடைய அன்பு மட்டும் இல்ல, அன்பின் வழியது உயிர்நிலை சொல்லி அங்க மட்டும் இல்ல, மற்ற உயிர்களுக்கும் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊன் அண்ணாத்தல் செய்யாது அலருன்னு சொல்லி பிற உயிர்களையும் பிற உயிர்களை கொல்லக்கூடாது, அதோட அன்பா இருக்கணும். அப்ப எங்க போனாலும் அன்புங்கிறத வள்ளுவர் வந்து உயிருக்கு சமமா இந்த வச்சிருக்காரு. அப்போ இந்த படிநிலையில பார்க்கும்போது அறத்துக்கு மேலதான் அன்பு இருக்கே தவிர அறத்துக்கு கீழே இல்ல. இப்படி இது அதே போல விருந்தோம்பல பாருங்களா, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் போட்டு நம்ம இந்த உலகத்துல வாழ்றதே வந்து நம்ம சொந்தக்காரங்கள் எல்லாம் அன்பா நேசிச்சு அவங்களுக்கு விருந்தோம்பல் பண்ணி அப்படி வாழ்றதுதான் ஒரு வாழ்க்கை. அதுதான் வாழ்றேன்னு சொல்றாரு. நம்ம இந்த பிறவி எடுத்து வாழ்றே இருக்குன்னா நம்ம சொந்தம், நம்ம வீடு, இப்படி இந்த மாதிரி இந்த இல்லறவியல் இல்வாழ்க்கை அப்படின்னு வந்தாலே அங்க முழுக்க அன்புதான். அறம் வந்து நான் இல்லைன்னு சொல்லல, நல்ல விஷயங்கள் வெளியே செய்யக்கூடியது எல்லாமே அறத்துல வரும். ஆனா இல்லற வாழ்க்கைக்கு, குடும்பத்துக்கு, நாம் சந்தோஷமா வாழ்வதற்கு, நம்ம வீட்டுல அப்பா அம்மா பிள்ளைகள் மனைவி எல்லாம் பிள்ளைகள் இல்லை, இது எல்லாமே சுத்தி அன்புலதான் வரும். இப்போ நம்ம நடுவர் அம்மா வந்து இத பேசுறதுக்கு என்ன தலைப்பு எடுக்கிறீங்கன்னு போட்டோம்னா அம்மா வந்து அன்புன்னு தான் போட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அதாவது குடும்ப வாழ்க்கைக்கு நமக்கு எது தேவை, அன்பா அறமான்னு கேட்டா என்கிட்ட கேட்டா நான் உடனே அதான் சொல்லுவேன், நான் அன்புன்னு தான் சொல்லுவேன். இது கண்டிப்பா குடும்ப வாழ்க்கைக்கு அறத்தை விட இது அறநூல் தான். இல்லறவியல்ல வந்து அறமும் இருக்கு, ஆனா இது அதற்கு மேல் ஒருபடி மேல் இந்த அன்பு என்பதை நான் சொல்றேன். கண்டிப்பா இது அன்புதான் ஜெயிக்கும் என்று சொல்லுகிறேன். அனைவருக்கும் நன்றி. நான் வந்து ஒரு பயணத்துல இருந்தனால என்னால சரியா காலையில இருந்து முழுக்க பயணத்துல இருந்தனால சரியா ஒன்றும் பார்க்க முடியல. நன்றி, வணக்கம். அம்மா பேசி முடிச்சிட்டேன். கோவிந்தம்மாளம்மா, அம்மா கேக்குதுங்களா? குரல் கேட்கலீங்களா? இல்ல கேட்கல, நீங்க பேசுறது கேட்கல, இப்ப கேக்குது, பேசுங்க. நல்லதுமா, நல்லது. நன்றிங்க ஐயா. மிக சிறப்பான முறையில இல்லற வாழ்க்கைக்கு அன்பே தேவை என்ற தலைப்பிலே மிக ஆழமான கருத்துக்களை பதிவிட்டு இருக்கக்கூடிய செல்வமையா அவர்களை வாழ்த்தி, அடுத்ததாக அறமே என்ற பொருண்மை குறித்து நம்முடைய கவிஞர் ஐயா ரமேஷ் எத்திராஜன் அவர்களை தம்முடைய கருத்துக்களை முன்வைக்குமாறு அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் அன்பின் பண்பான இனிய மாலை நேரத்து வணக்கம். இல்லற வாழ்க்கைக்கு பெரிதும் துணை பெறுவது அன்பா அறமா, இதுதான் தலைப்பு. ஐயா அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய செல்வம் ஐயா சொன்னார்கள், இப்போது ராஜபாளையம் முத்தேமை சங்கத்துல ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. இந்த மாதிரி இல்லற வாழ்க்கையில் சிறந்தது அன்பா அறமா, பேச விரும்புவர்கள் யார் என்றால் எனக்கு தெரிந்து 99.9% பேர் அன்பு என்று சொன்னார்கள். இது அறமா? இது அறம் கிடையாது. அன்பு எப்போதும் ஆர்ப்பரிக்கும், எல்லாத்தையும் தனக்கு என்றே தனக்குதான் என்றே கேட்கும். அறம் எப்போதும் அமைதியாக இருக்கும். அதான் நாங்க பாருங்க எத்தனை சொன்னாங்களா, ஆனா தலைப்பு கடந்து பாருங்க, எல்லாரும் 99% அன்பு அன்புன்றாங்க. அப்போ அது அறமாகாது. அறம் எப்போது என்னன்னா அமைதியாக இருக்கும். அதுலயே அறம் சிறந்தது என்பதை கூறிக்கொள்கிறேன். அப்புறம் இல்வாழ்க்கை எது, என்பிலதனை வெயில் போல் காணும்னே அன்பில்லாதனை அறம் சொன்னார்ல. அவர் என்ன சொன்னாரு, அன்பில்லாதவனதான் வந்து அறம் பண்ணனா, உன்னை தெரிஞ்சுக்கணுங்க, அன்பை நெறிப்படுத்துறதுக்கு அறம் தேவைப்படுத்தல, அப்ப அறம் தானே சிறந்தது. நீங்களே சொல்லுங்க, என்பில்லதனை வெயில் போல் காலமே அன்பில்லாதனை அறம் சொன்னீங்க, அப்ப அன்பில்லாதவனை நெறிப்படுத்துவதற்கு அறம் தேவைப்படுகிறதுல, அப்ப எது சிறந்தது? அன்பு சிறந்ததா அறம் சிறந்ததா? அறம் தானே சிறந்தது என்று கூறிக்கொண்டு, அறம் சார்ந்த அன்பை பண்பாய் விதைத்த அரங்கம், மாதவத்து வரமான சங்கம், ஆய்ந்தறிந்த முத்தமிழ் ராஜபாளையம், அன்பையும் அறனையும் சீராய்ந்து பட்டிமன்ற தலைப்பாக்கியது.
சுடர்மிகு அறிவொளி நாணய நாவன்மை செந்தமிழ் முனைவரை, சுடர்மிகு அறிவொளி நாணய நாவன்மை செந்தமிழ் முனைவரை நடுநிலை நாடும் நடுவராக்கி, நடுநிலை நாடும் நடுவராக்கி அன்பை சுமக்கும் அன்பை சுமைச்சர் அறிஞரும் அறம் விதைக்கும் அறவாணரும், அன்பை சுமக்கும் அறிஞரும் அறம் விதைக்கும் அறவாணரும் தமிழ் சொல்லால் சொற்போர் தொடுக்கும் சொல்வேந்தர் களமான ராஜபாளையத்தின் முத்தமிழ் சங்கத்திற்கு பழந்தமிழால் வணக்கமும் நல்வாழ்த்தும். ஐயா அவர்கள் சொன்னார்கள், அன்புன்னு என்னங்க? அன்பு உணர்வின் வெளிப்பாடு. இப்போ அன்பு நம்ம உள்ளத்தில் இருக்கிற உள்ளத்தின் வெளிப்பாடு. ஆனால் அறம் என்பது செயல் வடிவம். ஒரு வாக்கியம் இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு வாக்கியத்தில் என்னது? பெயர் சொல், இடைச்சொல், வினை சொல்றாங்க இல்லையா? வினை அது வினையாகும் போதுதான் சிறப்படையும். இப்போ அமைதியா அன்பாகவே இருந்தால் போதாது. அந்த அன்பை கொண்டு அதற்கான ஒரு தளம், ஒரு செயல் வடிவம் தான் அந்த அறம். அன்பை செயல்படுத்தும் அந்த செயல் வடிவம் தான் அறம். செயல் இல்லாம வெறும் அன்பை வச்சு என்ன பண்ணுவீங்க? செயல் வடிவம் பெற்றால் தான் அந்த ஊக்கம் பெறும். அதனால அன்பு உணர்வின் உறைவிடம், அறமோ செயல் வடிவத்தின் இருப்பிடம். அன்பு பாசத்தின் நேசமான வாழ்விடம், அறமோ நல்லொழுக்க நன்னெறியின் சிறப்பிடம். அன்பு ஒரு விதை, அது ஒரு விருட்சமா இருந்தாதான் எல்லாருக்கும் சிறப்பா இருக்கும். அதை விதையாக மட்டும் இருந்துச்சுன்னா அந்த அன்பு அது பழுதடைந்து விடும். அதனால அது பூவாகி காயாகி அது அறம் போல அந்த விருட்சம், அந்த விதை விருட்சமாகி அறம் என்ற அன்பு என்ற விதை அறம் என்ற விருட்சமாகி பூவாகி காயாகி கனி தருது பாருங்க. அதுதாங்க இன்பம். வெறும் விதை இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லைல்ல. விதையை போன்றது தானே அந்த அன்பு. அன்புடைமை அதோட வள்ளுவர் வள்ளுவர் எல்லாருக்கும் அன்புடைமை, ஒழுக்கமுறை, பண்புடைமை சொன்ன வள்ளுவர் அரணை வலியுறுத்தி சொல்றார். அரண் வலியுறுத்தல் சொல்றாரு இல்லையா? அப்ப எதுங்க சிறந்தது? அன்பு வலியுறுத்தல் சொல்லி அவங்க வள்ளுவர் என்ன சொல்ற? அரண் வலியுறுத்தல் போது அறம்தான், இல்வாழ்க்கைக்கு அறம்தான் சிறந்தது அப்படின்றதுதான் நான் என்னுடைய குறைபாடு. அதாவது இந்த ஐயா அவர்கள் சொன்னார்கள், அன்பு வாழ வைக்கும், அன்பு மரணம் உடைத்தாய் நில்பன் எல்லாம் ரைட்டுங்க. அன்பு பார்ப்பதற்கு அழகாக இருக்குதுங்க, கொத்து கொத்தாக அழகாக பூத்தி இருக்கிறதுங்க. ஆனா மலருக்குரிய மனம் இல்லையே. மனம் வீசாத மலர்கள் தான் அந்த அன்பு என்பது. அது அன்போடு இணைந்த அறம். அதாவது அறம் இருந்தாதான் மனமுக்கு அதுக்கு ஒரு மணக்கும் பூஞ்சோலையா மாறும் இல்லையா? காகித மலர்களை போலதான் இருக்கும். அது வெறும் அன்பு மட்டும் இருந்தா அது மனம் வீசாத காகித மலர் தான் போல. அதுதான் வள்ளுவர் 74 மலரிடையர் தாம் கற்றது விரிந்துரையார் சொல்றாரு. தக்கார் தகவிலார் என்பது அவர் தம் எச்சத்தால் காணப்படும் இல்லையா? ஒருவர் தகுதியுள்ளவர் அல்லது தகுதியில்லற்றவர் என்பதை அவருக்கு பின்வரும் அந்த புகழ் தான். அந்த புகழ் தானே காட்டும். அதுதானே அறம். அவர் என்னப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எப்படி வாழ்ந்தாரு? கொடுத்து சிவந்த கரம் இல்லையா? கொடுத்தே வாழ்ந்தார். அதுதானங்க ஒரு சிறப்பு. நீங்க அவர் அன்பா இருந்தார் அப்படின்னா எதுவுமே கிடையாது இல்லையா? அது வினைப்படுத்தினாதான் சிறப்பு. அறனறிந்து வெக்கா அறிவுடையார் கேரும் திறனறிந்து தாங்கேதி. அதுனா பிறர் பொருளை விரும்பாமல் அரண் அறிந்து நடக்கும் அறிவுடைமை திருமகள் தானே சென்று அடைவாள் இல்லையா? பிறர் பொருளை அடையாம இருக்கிற அந்த அரண், அந்த அறத்தை பத்தி சொல்றாரு. அந்த நேரத்துல லட்சுமி தேவியும் கூட வந்துருவார் சொல்றாரு. அது வள்ளுவர் சிறப்பு. இதுதான் சிறப்புன்னு சொல்றது போல இருக்குது இல்லையா வள்ளுவர்? அது சொல்றாரு, ஐயத்தின் நீங்கி தெரிந்தாருக்கு வையத்துள் வானம் நனிய முடித்து. இந்த வாழ வேண்டிய முறை, இந்த உலகத்துல வாழ வேண்டிய முறை நெறிப்படி அறநெறிப்படி வாழ்ந்தினா வானத்துல இருக்கிற தேவன் உனக்கு, வான உலகம் உனக்கு பக்கம்ன்றார் இல்லையா? அப்ப அதானுங்க சிறந்தது இல்லற வாழ்க்கையில. ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கு. இந்த வாழ வேண்டி எப்படி வாழ மகனுக்கு மற்றவர்கள் சேவை செய்து அறநெறி கொள்கையோடு வாழ்ந்தினா நீதான் வானம் உனக்கு பக்கமா இருக்குன்றார் இல்லையா? அப்போ வள்ளுவர் என்ன சொல்றாரு? அது அறம் தான் சிறந்ததுன்றாரு. அறம் நாடி அன்பு நாடி, அதாவது குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி மிக்க கொள்ளல் சொன்ன வள்ளுவர் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருந்தால் என்ன எழுதியிருப்பாருன்னா, அறம் நாடி அன்பு நாடி அவற்றுள் மிகை நாடியான அருளையே கொள்ளல், அறமே கொள்ளல் கூட சொல்லியிருக்கலாம். அது அத்தகைய சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த அறம். இடுக்கண் பணினும் இழி வந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியார்னா, தெளிவான அறிவு உடையவர் துன்பப்பட்டாலும் இழிவான அறச்செயல்களை செய்ய மாட்டார்கள். இது வள்ளுவர் சொல்ற அந்த அறம் இல்லையா? அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள். அன்பு ஈனும் இன்பமும் ஈனும் சொல்லி வள்ளுவர் சொல்ல. அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள் போது அங்கே அறத்தை தான் வள்ளுவ பெருந்தகை மிகவும் உறப்பிட்டு காட்டுகிறார். ஊழிப்பெயரினும்
தான் பெயரா சான்றாமை ஆழி எனப்படும். நற்குண பெரியவர் ஊழி காலத்திலும் உலகமே நிலை மாறிடம் தன் நிலையிலும் மாற மாட்டார் அப்படி சொல்லும்போது வள்ளுவர் அந்த அறத்தை தான் தாங்கி உயர்த்தி பிடிக்கின்றார். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதின்றேல் மண்புக்கு மாய்வது மண். இந்த உலகம் சிறப்பா இருக்கிறதுக்கு என்னங்க காரணம்? அந்த பண்புடையாளர்கள், அந்த நீதி நெறியாளர்கள், அந்த அறம் சார்ந்து வாழ்பவர்கள், அவர்களால் தான் இந்த உலகமே நிலைச்சிருக்கிறது. இந்த உலகமே இல்லைன்னா நீங்க அன்பு வச்சு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? உலகம் முதல்ல இருக்கணும், மக்கள் இருக்கணும். உலகமே இல்லைன்னா நான் அன்போடு வாழ்ந்தேன்னு சொல்றது என்ன பிரயோஜனம்? கிடையவே கிடையாது. உலகம் பண்புடையார்கள் இருப்பதால் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதின்றேல் மண்புக்கு மாய்வது மண் சொன்னார்ல. கம்பராமாயணத்தில் ஒரு பாடல், சிந்தை நல அறத்தின் வழிச்சேரலால் பைந்தொடி திரிவின் பரிவு ஆற்றலின் பெண்தொழில் துறை வீடு பெற்று எய்திய எந்தையும் எருவையில் அரசு அல்லணும். அப்படின்னா இந்த வாலிவதத்துல வாலி ராமரை பார்த்து சொல்லுவான், சிந்தை நல அறத்தின் வழிச்சேரல். ஒருவனுடைய மனம் நல்ல அறத்தின் வழியில் சென்றால் அவன் எந்த பிறவியா இருந்தாலும் உயர்வு பெறுவான். ஒருவனுடைய மனம் நல்ல அறத்தின் வழியில் சென்றால் அவன் எந்த பிறவியாக இருந்தாலும் உயர்வு பெறுவான். சிந்தை நல் அறத்தின் வழிச்சேரல், சிந்தை நல் அறத்தின் வழிச்சேரல். கம்பராமாயணத்துல என்ன சொல்றாரு? அறத்தை தான் தூக்கி பிடிக்கிறாரு, அன்பை சொல்லல அவரு. அதான் சீதையின் துயர் துடைத்த ஜடாயு போல நானும் இந்த என்னுடைய குரங்கு என்ன நாங்க மோட்சம் பெறுவோம் அப்படின்னு தான் அந்த அறத்தை பத்தி தான் கம்பராமாயணத்துல சிறப்பா நம்முடைய இவர் சொல்றாரு, கம்பர் சொல்றாரு. அதாவது முதுமொழி காஞ்சில என்ன சொல்றாங்கன்னா, ஆர்கழி உலகத்து மக்கள் எல்லாம் வாழ்க்கை மாட்சியின் அறம் சிறந்து. இந்த உலகில் ஆரவார உலகில் வாழும் மக்களுக்கு சிறந்ததுன்னா அறம் தான் சிறந்தது அப்படின்னு முதுமொழி காஞ்சியில ஒரு பாடல் அழகா குறிப்பிட்டிருக்காங்க. அறம் தான் இந்த உலகத்தை ஆளுனா மிக வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்றால் அறம் தான் அப்படின்னு நம்முடைய முதுமொழி காஞ்சியில சொல்லியிருக்கு. நருந்தொகையில என்ன சொல்லியிருக்குன்னா, அறத்திடு பிச்சை கூவி இறப்போர் அரசோடு இருந்த அரசருக்கெல்லாம் அரசாவ. வறுமையா இருந்தாலும் அந்த மற்றவங்களுக்கு கொடுக்கிற அந்த அறத்தை செய்ய, நீ அரசரோட சிறந்து விழு, அரசருக்கு அரசராக சிறந்து விழுங்க அப்படின்னு நருந்தொகையில சொல்லி இருக்குது. அதாவது அறத்தான் வருவதே இன்பம். யார் சொல்றாரு? வள்ளுவர் சொல்றாரு. அப்ப அறம் தானே சிறந்தது. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. ஒரே வாரத்தில் அடிச்சிடறாரு. ஏங்க நீங்க அன்பு மரணம் அதெல்லாம் தேவையில்லைங்க, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அது போதுங்க. நீங்க நம்ம தலைப்புக்கு நான் இல்வாழ்க்கைக்கு சிறந்தது அரண், அதான் வள்ளுவரே சொல்றாரு, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அதனால செயல்தோறும் அரணே, அரண் என்பான இல்வாழ்க்கை. இப்படி போன பல குறள்கள் இருக்கின்றது. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய்வாய் பெறுவனா, அறநெறியில் இல்வாழ்க்கை அமைக்க கொண்டவர்கள் பெற்றிடும் பயனை வேறு வழியில் சென்று அடையிட முடியாது. இதை விட சிறப்பா அறத்தை தூக்கி பிடிக்க முடியுமான்னு தெரியல, அறம் தான் தூக்கி பிடிக்க தெரியல. ஆற்றின் ஒழுகி அரண் எடுக்கா இல்வாழ்க்கை நோற்பார்மின் நோன்மை உடைத்து தானும் அறிந்து மற்றவர்களையும் அறிவித்து அவ்வழி செல்லும் இல்வாழ்க்கை, அறம் சார்ந்த இல்வாழ்க்கை துறவிகள் வாழ்கின்ற வாழ்க்கையை விட சிறந்தது. இதை விட சிறந்த குறள் வேணுமா உங்களுக்கு? அறம் தான் சிறந்தது வள்ளுவர் சொல்றாரு. ஆற்றின் ஒழுகி அரண் இழா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து, தவம் செய்கின்ற தவ வாழ்க்கையை விட சிறந்தது அறத்தோட வாழ்கின்ற வாழ்க்கை தான் சொல்றாரு, தவிர அன்போடு இருந்த வாழ்க்கைன்னு வள்ளுவர் சொல்லவே இல்லை. சிறப்பினும் செல்வமினும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழி ஒன்றை தவிர ஆக்கம் தருவது வேறு ஒண்ணுமே இல்லைங்க. ஆக்கம் தருவது அந்த இதுதான் சொல்றாரு. பிறகு செய்வோம் என்ற அன்றறிவாம் என்னது அறச்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இது சிறந்த குறள். பிறகு செய்வோம் என்று இல்லாமல் அன்றே செய்யும் நல்லறம் இருக்குது பாரு, அது அழியாத உனக்கு துணையா இருக்கும், காலத்தால் உன் இறந்த பின்னும் துணையா இருக்கும் சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. இவையெல்லாம் சிறந்த அரண் என்று நீங்க சொல்லலாம். ஆனா சிலப்பதிகாரத்துல ஒரு அந்த அரனை சொல்லி நான் முடுக்கலாம் என்றேன். சிலப்பதிகாரத்துல என்ன அரண் சொல்றாங்கன்னா, கவுந்தியடிகள் ஒரு ஸ்தமன துறவி. அவர் என்ன பண்றாரு, நம்முடைய கோவலனையும் கண்ணகியும் வரும்போது அழைத்து கொண்டு மதுரைக்கு போறாரு. மாதுரி என்ற பெண்ணை அறிமுகப்படுத்துகிறார். இந்த இடத்துல போங்க, உங்களுடைய கற்புக்கும் உங்களுடைய எதுக்கு பாதுகாப்பான இடம் சொல்றாங்க. விதி ஊழி பெயரால் கோவலன் இறந்து விடுகின்றான். கோவலன் இறந்து விடு கண்ணகி நீதி கேட்டு போராடுகின்றாள். சரி, தன்னுடைய கணவனுக்காக போராடுகின்றாள். இது அறம் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கவுந்தியடிகளும் அந்த மாதிரியும் வடக்கு இருந்து உயிர் துறக்கிறார்கள். என்னன்னா, நான் அந்த ஒரு சாவுக்கு காரணம் ஆயிட்டேனே, ஒரு நல்ல சிறந்த அறம், அதுதான் நான் அவங்க வச்சிருந்த அறம். இத்தகைய அறநெறி வாழ்க்கை வாழதான் உலகத்திலே இல்வாழ்க்கையிலே சிறந்தது. ஒருவருக்காக விட்டு கொடுக்குது, மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கும் அறம். அந்த தவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் தான் ஒரு தவறுக்கு ஒரு காரணமா இருந்துட்டோமே, அந்த கோவலன் சாவுக்குன்னு கவுந்தியடிகளும் சரி அந்த மாதிரியும் சரி வடக்கிழந்து உயிர் துறக்கிறார்கள் என்றால் அறம்தான் சிறந்தது என்பதை வள்ளுவர் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று கூறுவதன் மூலம்
அறம்தான் சிறந்தது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்புங்க ஐயா. அதாவது வாழ்க்கையில் அறம் சிறந்ததா அன்பு சிறந்ததா என்றால் அறமே சிறந்தது. அதில் எவ்வகையான மாறுபட்ட கருத்தும் இல்லை. வள்ளுவர் கருத்து எல்லோருடைய கருத்தும் அதேதான். அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை என்பது என்ன? அரண். இல்வாழ்க்கையே அறம். இயல்பினான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இயல்பின்படி வாழ வேண்டிய முறைப்படி இல்வாழ்க்கை வாழ்ந்தால் நம்ம வேற எந்த அறமும் செய்ய வேண்டியதில்லை என்று வள்ளுவர் சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய ரமேஷ் ஐயா அவர்கள் பண்புடையாளர் பட்டுண்டு உலகம் என்று சொல்லி இருக்கிறார். இந்த உலகம் பண்புடையாளர்களை அடிப்படையாக கொண்டது. அவர்கள் பிறர் நலம் ஓம்புபவர்கள். அவர்களை வைத்துதான் இந்த உலகம் இயங்குகிறது என்று சொல்லி இருக்கிறார். இதன் அடிப்படை என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மிகச் சிறப்பானதொரு உரை. மிகச் சிரமப்பட்டு திருக்குறளை நுணுக்கமாக ஆய்ந்து அறமே சிறந்தது என்று நிலைநாட்டி இருக்கிறார். முடிவு என்ன ஆகிறது என்று பார்ப்போம். அடுத்ததாக அன்பே சிறந்தது என்ற அந்த அணி சார்ந்து நம்முடைய பாவலர் பானுமதி ராமகிருஷ்ணன் அம்மையார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். பாருங்கள் அம்மா. நன்றி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஆன்றோர்கள் நிறைந்த இந்த அவைக்கு கரங்கூப்பி தலைவணங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இல்வாழ்க்கைக்கு அவசியம் அடிப்படையான தேவை அன்பா அறமா, இதுதான் இன்றைய தலைப்பு. நான் எடுத்துக்கொண்டது அன்புதான் என்ற தலைப்பிலே என்னுடைய கருத்துக்களை முன்வைக்க விழைகிறேன். அன்புதான் அடிப்படை. இன்றைய இல்வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. இன்றைய சூழ்நிலையில் என்ற எந்த சூழ்நிலையிலுமே அன்பு இல்லாவிட்டால் அந்த இல்வாழ்க்கை சிறக்காது. அந்த அறம் என்பது அடுத்த படிநிலை தான். முதலில் அன்போடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அறத்தை பிறகு செய்யலாம். இதுதான் என்னுடைய நான் சொல்ல விழைவது. என்ன சொல்கிறார் வள்ளுவர் இந்த அறத்தை பற்றி? மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன். ஒரே வழியில சொல்லிட்டார், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன். அப்போ அந்த மனத்துக்கண் எந்த மாசம் இல்லாமல் குற்றம் இல்லாமல் தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த மனமானது. அது என்ன அந்த மாசு என்று சொன்னால், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். அதையும் சொல்லிட்டார். அறத்துக்கு என்னென்ன இலக்கணம் சொல்லிட்டார். அப்ப மனத்துக்கண் இந்த 4 குறைகளும் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் இருக்கக்கூடாது. அப்ப இது 4 இல்லைன்னா அந்த இதயம் தூய்மையான இதயமாக இருக்கும். அந்த தூய்மையான இதயத்திலே அன்பு ஊற்றெடுக்கும். அந்த அன்பு ஊற்றெடுத்தால்தான் அந்த அன்பின் விளைவாக நீ அறம் செய்யவே உனக்கு அந்த எண்ணமே அப்பதான் வரும்ன்ற நான். அதனால்தான் முன்னாடி அந்த மனத்திலே அன்பு ஊற்றெடுக்க வேண்டும். அதற்கு முதற்கண்ணாக நான் தூய்மையான இதயம் வேண்டும். மனத்துக்கண் மாசிலனாதல் சொல்லிட்டார். அப்போ மனத்தில் அன்பு ஊற்றெடுத்து, அன்பிற்கு 3 அடைக்கும் தாழ் அடைச்சே வைக்க முடியாது, அது ஊற்றெடுத்து வழி அந்த அன்பின் வழியது உயிர்நிலை. அப்படி மனசிலே தூய்மையான இதயத்திலே ஊற்றெடுக்கிற அன்பினுடைய வழிநிலை தான் அந்த உயிர்களா இருக்கு. வழியாத்தான் அந்த உயிர்நிலைகளே வாழ முடியும். இந்த அன்பு இல்லாட்டினா வாழ்க்கையே இல்லைங்கும் போது அப்புறம் எங்க அறம் செய்ய போகிறோம்? முதல்ல வாழ்க்கை உயிர்நிலையே அன்புதான். அது இருந்தால்தான், அபரிமிதமா இருந்தால் தான் நீங்க அடுத்தது அறம் செய்கிறது என்கிற நிலைக்கே நீங்கள் உயர முடியும். அப்ப அடிப்படை அன்புதான். இல்வாழ்க்கையினுடைய அடிப்படை என்பது அன்புதான். அதுதான் அறத்திற்கே அன்பு சார்புன்னு அதையும் சொல்லிட்டார். அப்படி சொல்றதுக்கு அப்புறமா அறம் தான் பெருசுன்னு எப்படி உங்களால சொல்ல முடியும் தெரியல. அறத்திற்கே அன்பு சார்பு, அதுதான் அறத்துக்கே வழிவகுப்பது அன்புதான். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வட்டல் மரம் தளித்தது. எப்படி வட்டல் மரம் தளிக்க முடியும் அன்பு இல்லைன்னா? அது வளர்ந்து மரமா வளருது, விருட்சமா வளருது அன்பு. இது அன்புதான் விதை. அதுதான் அறம் விருட்சமா வளருதுங்கிறாரு. அன்பு இல்லைன்னா எங்க எல்லாம் வட்டல் மரமாம்ல இருக்குன்னு சொல்றாரு. அப்படி எங்க அறம் தழைப்பது? அன்புதான் அடிப்படை. அன்புடைமை ஆண்ட குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமைக்கு என்னும் வழக்கு சொல்ற. அப்ப ஒரு பண்புடைமை
ஒரு சான்றாண்மை இருக்கணும்னா அதுக்கு அடிப்படை அன்புடைமை இருக்கணும், நல்ல குடிப்பிறத்து இருக்கணும். அன்புடைமையை தான் பெருசா சொல்ற. இத அடிப்படை என்ன நான் சொல்ல வரேன்னா, அன்புடைமையை அடிப்படையாக வைத்துத்தான் இல்வாழ்க்கை. அதனுடைய ஒரு படிநிலை அருளுடைமை எப்படியோ நிறைய வருது. அதனுடைய அறம் அதுல ஒண்ணு. அப்போ அதனுடைய அடிப்படை தேவை அன்பு. அது இருந்தால்தான் மத்தது எல்லாமே வரும். அப்ப அதுவே அடிப்படையே இல்லைன்னா அப்புறம் எங்க மத்ததெல்லாம் வரப்போகுது? அப்படியே சொல்ல. அப்ப இன்னொன்னு கேளுங்க, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. நல்ல விளக்கமா பார்த்துக்கோங்க. அன்பும் இருக்கணும், அறனும் இருக்கணும். இல்வாழ்க்கைன்னா 2 இருக்கணும். ஆனா அதுக்கு எப்படி கீழ் பாரு, பண்பும் பயனும் அது சொல்ற. அப்ப பண்பு என்பது எது? அன்பு. இல்வாழ்க்கையினுடைய பண்பு அன்பு, இல்வாழ்க்கையினுடைய பயன் எது? அறம். அப்ப இந்த அன்பு என்கிற பண்பு இருந்தால்தான் உங்களுடைய இல்வாழ்க்கையினுடைய பயனாக அந்த அறம் விளங்க முடியும். அப்ப அறத்தை விளங்க செய்வதே இந்த பண்பு, அன்புதான். இந்த பண்பே இந்த அன்புதான். இந்த அன்பு இருந்தா தான் எதுவுமே சிறக்கும். அதேதான் சொல்றாரு பாருங்க, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். எல்லா உயிரும் அந்த புலால் மறுத்துனீங்க. எப்படி? இன்னொரு உயிரை கொன்று திங்கக்கூடாது என்கிற அன்பு இவன் மனத்திலே இருப்பதினாலே அவனை எல்லா உயிரும் தெய்வமாக தொழுமா. அப்படி அந்த அன்பு என்கிற அந்த ஊற்று மனதில் இருந்தால்தான் அவன் இந்த தீய செயல்களை செய்வதற்கு அஞ்சுவான். தீய செயல் செய்யாமல் இருந்த அந்த பண்பு இருக்கிற இடத்தில் தான் அறம் விளங்கும். அவிசொரிந்து 1000 வேட்டலின் நன்றே ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாம். எத்தனைதான் வேள்வி அறம் சொல்லிட்டு நீ வேள்வி செய்து அன்னதானம் செய், எத்தனை வேணா செய். அந்த அறம் என்பது அன்பு என்பது மரத்தில் இல்லை என்றால் அது எதுவுமே புண்ணியப்படாதுவா. இப்ப சொல்றாங்க கேளுங்க, ஒரு கட்டடம் இருக்கு, அது அடித்தளம். அந்த அடித்தளம் தான் அதுக்கு முக்கியம். அந்த அடித்தளத்தை நல்ல வலிமையா போட்டாதான் அது மேல கட்டடம் கட்ட முடியும். அது மேல கட்டடம் அந்த ஒரு அடித்தளத்தை போட்டு ஒரு இருக்க வீடு கட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க உப்பரிகை வைக்கலாம், பால்கனி வைக்கலாம், அழகான அப்படியே அலங்கார வளைவுகள் வைக்கலாம், தோட்டம் எது வேணா செய்யலாம். ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த அடித்தளம் நல்லா இருந்தா தான் நீங்க என்ன அலங்காரம் வேணா பழிக்கலாம். அந்த அலங்காரம் என்பது அறம், அடிப்படை என்பது அன்பு. கட்டடம் நல்லா ஸ்ட்ராங் தான், கொஞ்சம் பேஸ்மெண்ட் தான் வீக்னு ஒரு இது சொல்லுவாங்க. பேஸ்மெண்டே வீக்கா இருந்தா எங்கயா நீங்க கட்டடம் கட்டுறது? அடிப்படை வேணும். அன்பினுடைய அடிப்படையில் தான் நீங்கள் மற்ற எல்லா அறங்களும் எல்லா வகையான பண்புகள் என்ன வாழ்க்கையில என்னென்ன நீங்கள் அதுக்கப்புறம் அடைகிறீர்களோ அது எல்லாமே செல்வமா இருக்கட்டும், குணமா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், பண்பா இருக்கட்டும், அறம் என்ன வேணா செய்யுங்க. அன்பின் அடிப்படையில் அமைந்தால்தான் அத்தனையும் சிறக்கும். அன்பு இல்லைன்னா அதுல எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நீ எதுவுமே செய்ய மாட்டே. அன்பு இல்லைன்னா நீ எப்படி அறம் செய்ய போவ? அன்பு இருந்தாதான் பிறத்தியாருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணமே உனக்கு வரும். அந்த அன்பு இல்லை என்றால் அறம் என்ற செயலே இருக்காது. அவன் சொன்னார்ல, அறம் என்கிறது செயல்பாடு, அன்பு என்பது இது சொல்ற செயல்பாடு. உண்மை ஒத்துக்கிறோம். அன்பு இல்லைன்னா நீ அறம் செய்யவே போக மாட்டியே, வர மாட்டியே. என்னுடைய கொஸ்டின் அதுதான். அன்பு இருந்தால்தான் அறம் என்ற செயல்பாட்டுக்கே நீங்கள் வருவீர்கள். அப்போ அன்புதான் அவசியம். அது இருந்தால்தான் அடுத்தது எல்லாமே. இப்போ அதுக்கு இவர் இந்த சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்து காமிச்சார். அவங்களும் வடக்கிருந்து உயிர் துறத்தாரு. ஏன் அவர் உயிர் துறக்க வேண்டும்? யாரோ ஒரு கண்ணகி, யாரோ ஒரு பொண்ணு வந்தா அவங்க கணவனை மறிச்சுட்டாங்கன்னா அவ செய்யறா, போக வேண்டியதானே. அவள் மேல் இருக்கிற அன்பின் காரணமாகத்தான் அந்த அற உணர்வே அவர்களுக்கு தோன்றுகிறது, தானும் உயிர் இழக்க வேண்டும் என்று. அந்த அன்புதான் அடிப்படை. அறம் செய்ய தூண்டுவதே ஒருவருக்கொருவர் இருக்கிற அன்புதான். இப்போ பாண்டியன் இறந்துட்டான், தன் ஞானோ கல்வன், ஞானே அரசன் ஞானோ கல்வன் சொல்லிட்டு உயிர் திறந்துட்டான். அவருடைய மனைவி எதுக்கு உயிர் திறக்கணும்? தன்னுடைய கணவன் மேலே இருக்கிற அன்புதான். கோவலன் நிரபராதின்னு நிரூபிக்கணும்னு ஏன் கண்ணகி நினைக்கிறா? தன்னுடைய கணவன் மேல் இருக்கிற அன்பு, அவன் ஒரு பழியோடு அவன் இறந்தான் என்ற பழியோடு இருக்கக்கூடாது என்றதுக்காக அவனை நிரூபித்து விட்டு இவள் உயிர் இருக்க. அப்ப எல்லாமே ஒரு உயிருக்கு ஒரு உயிர் இருக்கிற தொடர்பு அன்பால் 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 மட்டுமே என்று சொல்லி, அந்த அன்பு இருந்தால்தான் இல்வாழ்க்கை சிறக்கும். இல்வாழ்க்கையின் அடுத்த படிநிலைகள், இல்வாழ்க்கையினுடைய மற்ற பரிணாமங்கள் பரிமாணங்கள் எல்லாமே சிறப்பது அன்பினால் மட்டுமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையம்மா. ஐயா அவர்கள் பண்புடையார் பற்றுண்டு உலகம் என்று சொன்னார். அதற்கான விடையை காண்போம் என்று கூறினேன். இங்கு பானுமதி அம்மையார் அவர்கள் பண்பு என்பது என்ன ஐயா,
பண்பு என்பதே என்னது? அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் என்றிரண்டும் அதாவது பண்பு என்பதே அன்புடைமையும் ஆன்ற குடிபிறத்தல். அதுல கூட முதல்ல வச்சிருக்கிறது அன்பு என்று அவர்கள் சொல்கிறார்கள். எது உண்மை என்று தெரியவில்லை. கண்ணகியினுடைய வாழ்க்கையிலே நேர்ந்த துன்பத்தை கண்டு கவுந்தியடிகள் உயிர் விட்டது அறம் என்று ஐயா அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த அம்மையார் கண்ணகி உயிர் வாழ்க்கையை கண்டு கவுந்தியடிகள் உயிர் விட வேண்டியது அறத்தின் பாற்பட்டது அல்ல, கண்ணகியின் மீது கொண்ட ஒரு உயிர் மற்றொரு உயிர் மீது கொண்ட அன்பின் பாற்பட்டது. கோப்பெருந்தேவி தன்னுடைய கணவனுக்காக உயிர் விட்டது அறமல்ல, அன்பின் பாற்பட்டது. அடுத்ததாக கண்ணகி கோவலன் கொலை செய்யப்பட்டான், அதோடு இல்லாமல் அவன் மீது விழுந்த அந்த பழியை துடைப்பதற்காக அவள் மேற்கொண்ட அந்த துன்பங்கள் ஒரு பெண்ணின் மனதிலே உண்டான அன்பு என்ற அளவிலே இல்லறத்தில் மனைவிக்கும் கணவனுக்கும் இடையிலே நேரக்கூடிய அனைத்தும் அன்பின் வயப்பட்டது என்ற கருத்தை இங்கே முன்வைத்து இருக்கிறார்கள். அடுத்து நம்முடைய ஆன்மீக செம்மல் அனுஷா அம்மையார் அறமே என்று பேச வருகிறார். அவர் என்ன கருத்துக்களை உரைக்கப் போகிறார் என்று காண்போம். வாருங்கள் அம்மா. நன்றி அம்மா. இரவு நேர வான்மேடையில் வீற்றிருக்கும் அழகிய நட்சத்திரங்களுக்கு நடுவராக வெண்ணிலவு வீற்றிருக்கின்றது என்று சொன்னால், இங்கே பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு நடுவே வெண்ணிலவு போல ஒரு ஜொலிப்புடன் அமர்ந்திருக்கக்கூடிய, எங்களுக்கு நடுவராக அமைந்திருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இல்லறத்திற்கு அறமே சிறந்த வரம் என்கின்ற தலைப்பிலே இன்று நான் பேச வந்திருக்கின்றேன். அம்மா, நம்மளுடைய தமிழ் மொழியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அடிப்படையாக ஒரு காரணம் என்பது நிச்சயமாக இருக்கும். அது நம்முடைய தமிழுக்கே உண்டான சிறப்பு. அப்படித்தான் இல் வாழ்க்கையை சொல்லக்கூடிய அந்த பெயர் சொல்லாக இருக்கக்கூடியது இல்லறம் என்கின்ற அந்த சொல். அந்த இல்ல அறத்திலேயே அறத்தை வைத்துத்தான் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அறம் இல்லை என்று சொன்னால் அந்த இல் வாழ்க்கை ஒரு இல் அறமே இல்லை என்பதனை உணர்த்தக்கூடிய வகையிலே இல்லறம் என்கின்ற அந்த பெயர் இல் வாழ்க்கைக்கு சூட்டப்பட்டு இருக்கின்றது. இந்த இல்லறத்திற்கு ஒரு கணவனும் ஒரு மனைவியும் வருகின்றார்கள் அப்படின்னு சொன்னா, அவங்க எதன் அடிப்படையில வர்றாங்க? ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருப்போம் என்கின்ற அந்த அறத்தை ஏற்றுக்கொண்டுதான் அவர்கள் இல் வாழ்க்கைக்குள்ளேயே அடியெடுத்து வைக்கின்றார்கள். அதற்கு பின்னால் தான் அவர்களுக்குள் காதல், அன்பு எல்லாமே வருகின்றது. அந்த காலகட்டத்துல பொண்ண பையன் பார்க்க முடியாது, பையனை பொண்ணு பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்குள்ளே அன்பு எங்கிருந்து வரும்? இவர்தான் மாப்பிள்ளை, இவர்தான் பெண் என்று பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுவதுதான் அந்த திருமணம் என்பது. இன்றைய காலப்போக்கு என்பது மாறி இருந்தாலும் கூட எந்த காலகட்டத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருப்போம் என்கின்ற அந்த அறத்தை உறுதியாக மனதில் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னதாகத்தான் அது திருமணமாக அடுத்த நிலைக்கு போகும். அப்படி திருமணமாக அந்த இல்லறத்தில் இணையக்கூடிய அந்த தம்பதியினர் திருமண மேடையிலே எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு ஏற்றத்திலும், எந்த ஒரு துன்ப நிலை வந்தாலும் சரி, உனக்கு துணையாக நான் இருப்பேன், எனக்கு துணையாக நீ இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதியோடு, அந்த அறப்பண்பை ஏற்றுக்கொண்டுத்தான் மகிழ்ச்சியோடு அன்போடு வாழ துவங்குகின்றார்கள். ஆக ஒரு இல்லறத்தினுடைய அடிப்படையாக இருப்பது எது என்று சொன்னால், ஆணி வேறாக இருப்பது எது என்று சொன்னால் உண்மை என்கின்ற அந்த அறம். அந்த அறத்தில் சற்று தொய்வு ஏற்பட்டாலும் கூட, ஒருத்தருடைய செல்போனை இன்னைக்கு இன்னொருத்தர் எடுத்து பார்க்க முடியாத அலைபேசிய பார்த்தா இன்னைக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, அதற்கான அடிப்படை காரணம் அங்கே உண்மை உடைந்து போய் இருக்கின்றது. அந்த உண்மை என்கின்ற அறத்தை கணவனோ மனைவியோ தவறிவிட்டால் என்று சொன்னால், அவர்களுக்குள் எவ்வளவு அன்பு இருந்தாலும் சரி, அந்த அன்பு காணாமல் உடைந்து போய்விடும். ஆக ஒரு மரத்தினுடைய வேர் ஆணி வேராக இருக்கக்கூடியது அறம். அந்த மரத்தினுடைய அந்த தண்டு பகுதி, அந்த
தண்டு பகுதி, அது எவ்வளவு கனமான பகுதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உறுதியான பகுதியாக இருந்தாலும் சரி, அதைத்தான் அன்பாக நாம் நினைக்க வேண்டும். அந்த உண்மைத்துவத்தில் சற்று வேர் அப்படிங்கிறது கொஞ்சம் வாடுனா கூட அந்த மரம் எவ்வளவு உறுதியான மரமாக இருந்தாலும் அது சாய்ந்து விழுந்து விடும். ஆக அந்த அறத்தை நாம் எந்த நாளும் காப்பாற்ற வேண்டும். அறத்தில் ஒரு சிறு பிசிறு கூட வாழ்க்கையில் ஏற்பட்டு விடக் கூடாது. இதுதான் ஒரு இல்லறத்தினுடைய அடிப்படையாக நமக்கு நம்முடைய பெரியோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல அன்பு அன்பு அன்புதான் காரணம்னு சொல்லி பேசுறாங்க. ஒருத்தருக்கு நம்ம ஒரு தானம் பண்றோம், இல்ல ஒரு உணவளிக்கிறோன்னே வச்சுக்கலாம். அவங்க பதிலுக்கு நம்ம கிட்ட அன்பா நன்றிமான்ற ஒரு வார்த்தையை சொல்லாம நம்மளையே திட்டிட்டு போறாங்கன்னு சொன்னா, அடுத்த முறை அன்போட போய் நம்ம அவங்களுக்கு பரிமாறுவோமா? நிச்சயமாக மாட்டோம். ஆனால் அறம் என்பது எதையுமே எதிர்பார்க்காது. யார் என்ன பேசினாலும் சரி, என்னுடைய அறச்செயலை நான் செய்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் அறத்தினுடைய சிறப்புத்தன்மை. ஆனால் அன்பு என்பது அப்படி கிடையாது. நாம் அன்பை கொடுக்கின்றோம், பதிலுக்கு நமக்கு அன்பு கிடைக்கின்றதா என்பதை ஒரு ஓரத்திலாவது நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது ஏங்கிக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக ஒரே ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றேன். நான் கேள்விப்பட்டது, என்னுடைய அம்மா எனக்கு சொன்னது. ஒரு குடும்பத்துல தாய் தந்தை 2 பேர் இருக்கிறார்கள். அதுல அந்த தாய்க்கு வாய் பேச முடியாது. ஒரு குழந்தை மகன் பிறக்குறாங்க. அந்த மகனை ரொம்ப சிறப்பா பாராட்டி சீராட்டி அவருடைய தாய் தந்தை 2 பேரும் சேர்ந்து வளர்க்குறாங்க. அந்த பையன் படிச்சு நல்ல ஒரு பெரிய நிலைமைக்கு வந்தாச்சு. அந்த பையனுக்கு ஒரு காதல். அந்த பொண்ணு சொல்றாங்க, உங்க அம்மா நம்ம கூட இருந்தாங்கன்னு சொன்னா நமக்கு கடைசி வரைக்கும் அது தொந்தரவா தான் இருக்கும். என்னால அதெல்லாம் சமாளிக்க முடியாது. திருமணத்திற்கு பின்னதாக நாம் தனி குடித்தனம் போவதாக இருந்தால் நம்ம பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றாங்க. இந்த பையன் அதற்கு தன்னுடைய வீட்டுல போய் எப்படி பேச முடியும்? அம்மா இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அந்த பையன் போய் அவங்க வீட்டுல எப்படி இந்த விஷயத்த பேச முடியும்? பேச முடியல. என்ன செய்யறாங்க? பதிவு திருமணம் செய்யறாங்க. 2 ஆண்டுகள் வீட்டிற்கே தெரியாது. அதற்கு பின்னதாக பையனும் வீட்டுக்கு தொடர்பு இல்லாம இருந்திருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துலதான் அலைபேசி இருக்கு. அந்த காலகட்டத்துல எதுவுமே இல்ல. பையன் வீட்டுக்கு எந்த தொடர்பும் கொடுக்கல. ஒரு நாள் அந்த பெண் புது தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கும் வாய் பேச முடியாத ஒரு சூழல். 4 வயசாகியும் வாய் பேச முடியல அந்த குழந்தையால. அப்போ இந்த பையனுக்கு மனதுல ஒரு உறுத்தல் வருது. நம்முடைய அம்மாவிற்கு நாம் துரோகம் செய்து விட்டோம் என்கின்ற அந்த எண்ணம் அந்த பையனுடைய மனசுல வருது. அந்த பொண்ணுக்கு தெரியாம தன்னுடைய அம்மாவை பாக்குறதுக்கு அந்த பையன் வீட்டுக்கு வர்றான். அந்த வீட்டு சாவிய பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த பையன் கையில கொடுத்து, உங்க அம்மா தவறி 1 வருஷம் ஆச்சு, உங்க அப்பா தவறி 2 வருஷம் ஆச்சு, உன்னை தொடர்பு கூட செய்ய முடியலப்பா, நாங்களே எல்லாம் செஞ்சிட்டோம்னு சொல்றாங்க. அந்த அம்மா எந்த அளவுல அந்த பையனுக்கு குறை வைத்தாங்க, அந்த அப்பா எந்த அளவுல அன்புல குறை வைத்தாங்க. அவங்க நல்லபடியா அன்பு செலுத்தி தான் வளர்த்திருக்காங்க. ஆனா அந்த பையனிடத்திலே தன்னுடைய பெற்றோர்களை பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்கின்ற அந்த அறம் அவனுடைய மனதுல பதியல. அதுதான் இந்த குற்றத்திற்கான காரணமாக இருக்கு. அப்ப அன்பு அவன் தன்னுடைய பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய அன்பை முழுமையாக விட்டு தன்னுடைய மனைவிக்கு கொடுத்திருக்கிறார். மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்பது இருந்தாலும் கூட அறம் என்பது யாரையும் எதையும் எந்த விதத்திலும் துன்புறுத்தாது என்பதையே நான் இங்கே பதிவு செய்ய விளைகின்றேன். அப்போ தனக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தால் அந்த இடத்தில் தனக்கு அன்பு செலுத்திய தாயை போய் தேடுகின்றார்கள். ஆனால் தனக்கு துன்பம் வராத வரைக்கும் அந்த அன்பு அவர்களால் செலுத்த முடியவில்லை என்று சொன்னால் இதற்கு பெயர்தான் அன்பா? அறம் என்பது அப்படிப்பட்டது அல்ல. ஒரு வண்டியில ஒரு மரவண்டியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுல பிச்சு பிச்சு தனித்தனியா பல உதிரி பாகங்கள் இருக்கும். அந்த பல உதிரி பாகங்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு முழு வண்டியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த அச்சாணி என்பது மிக மிக அவசியம். அந்த அச்சாணியாக இருப்பதுதான் அன்பு, அறம். அன்பு என்பது காட்டாறு வெள்ளம் போல யார் மேல் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கண்முன் தெரியாமல் ஓடும். ஆனால் அது நமக்கு மீண்டும் பிரச்சனையை கொண்டு சேர்க்கும். அதை தடுத்து நிறுத்தி எங்கே எந்த விதத்திலே நாம் செயல்பட வேண்டும், எந்த அளவிற்கான அன்போடு நாம் இருக்க வேண்டும் என்பதனை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது எது என்று சொன்னால் அறம். அறம் என்பது ஒரு நிமிடம் அம்மா. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற என்று அந்த குறளுக்கு எடுத்துக்காட்டாக அன்பை சொல்லுகின்றார்கள். ஒருவன் மனத்துக்கண் மாசிலனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அன்பு அடிப்படை தேவையல்ல, அறன்தான் அடிப்படை தேவை. எல்லோரிடத்திலும் எவன் ஒருவன் அன்பாக இல்லாமல் அறத்தின் மீது அவன் நடந்து கொள்கின்றானோ அவனால் தான் எல்லார் மேலும் அன்பு செலுத்த முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு இன்னொரு சின்ன சான்று.
ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னுடைய வீட்ல சாப்பாடு குக்கர் மூடிய திறந்து சாப்பாடு எடுத்து போடலான்ட்டு போனேன். அம்மா சொன்னாங்க, "உடனே நிறுத்து, 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 நிறுத்து. சாப்பாடு எச்சு பண்ணிராத. முதல் சோறு காக்காக்கு வைக்கணும்னு" சொல்லி சொன்னாங்க. "என்னம்மா எனக்கு பசிக்குது. நீங்க காக்காக்கு முதல் சோறுன்னு சொல்றீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது அம்மா சொன்ன பதில் அது. காக்கைக்கு பகிர்ந்துண்ணும் பழக்கம் இருக்கு. நம்ம வைக்கிற அந்த ஒரு படி சாப்பாட்டுல இருக்கக்கூடிய 100 பருக்கை சோறாக இருந்தால், அதை குறைந்தது 5 முதல் 10 காக்காய்கள் சாப்பிடும். அப்படிப்பட்ட அறப்பண்பு உடையது அந்த காகம் என்பது. அதற்கு நாம் உணவளிப்பது முதல் சோறு ஏன் கொடுக்கிறோம் அப்படின்னா, அது நம்மை விட அனைத்து விதத்திலும், அறத்திலும் சரி, அறப்பண்பிலும் சரி, நம்மை விட அது ஒருபடி மேலே நிற்கின்றது என்றதனால் தான், அதற்கு வைத்து, அதற்கு பின்னதாக இருக்கக்கூடிய மீத சாப்பாடை நாம் சாப்பிடுகின்றோம் என்று என்னுடைய தாய் எனக்கு சின்ன வயதிலே சொன்னார்கள் என்று சொன்னால், அறத்தை எந்த அளவிற்கு நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இல்லறத்தோடு சேர்த்து வைத்திருக்கிறார்கள். வாசலிலே கூட்டி மொழுகி பச்சரிசி மாவுல கோலம் போடுறாங்க. ஏன் குப்பையில போடுற குப்பையில போடுற அந்த கழிவுகள கூடத்தான் சிட்டுக்குருவியும் சாப்பிடுது, எறும்பும் சாப்பிடுது. ஆனால் நாம் கொடுக்க வேண்டியவற்றை உன்னதமாக கொடுக்க வேண்டும். எந்த உயிரையும் மதிக்க வேண்டும் என்கின்ற அந்த வகையிலே தான் பச்சரிசி மாவை மொழுகி எடுத்த அந்த தரையிலே, அந்த திண்ணையிலே கோலமாக போட்டு அதில் சிட்டுக்குருவியும் எறும்புகளும் வந்து கூட்டம் கூட்டமாக சாப்பிடக்கூடிய வகையிலே உயிர்களை மதிக்க வேண்டும் என்கின்ற அந்த பண்பை நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ ஒவ்வொரு இல்லறத்தினுடைய ஒவ்வொரு செயலிலுமே நமக்கு அறத்தை வைத்துத்தான், அந்த அறத்தை பின்பற்றித்தான் நம்முடைய இல்லறமே நடக்கின்றது என்று சொன்னால், இன்றைய இல்லறத்திற்கு மிக மிக அவசியமானது இந்த அறம் என்கின்ற பண்புதான். அந்த அறம் என்கின்ற பண்பு இல்லாததனால்தான் இன்றைய காதல்களும் சரி, திருமணங்களும் சரி, விவாகரத்து என்கின்ற பெயரில் மோதலிலும் சாதலிலும் போய் முட்டிக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்குள் உண்மை என்கின்ற அந்த அறப்பண்பு இல்லை. அன்பு என்பது போலியாக போய்க்கொண்டிருக்கின்றது. அந்த போலியான அன்பு மெய்யான அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குள் அறம் என்கின்ற அந்த உண்மை இருக்க வேண்டும். ஆகையினாலே நடுவர் அவர்களே, அறமே இன்றைய இல்வாழ்க்கைக்கு, இல்லறத்திற்கு தேவையான வரம் என்பதனை உங்களிடத்திலே வேண்டி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிக சிறப்பாக வாதமிட்டு இருக்கிறீர்கள். அறத்தின் கட்டுப்பாட்டில் தான் திருமணங்கள் நடக்கின்றன என்று கூறியிருக்கிறீர்கள். அறக்கட்டுப்பாட்டின் கீழ் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு இன்னென்ன அறத்திற்கு நாம் கட்டுப்படுவோம் என்ற மனம் இன்றைய காலகட்டத்திலும் இல்லை. பண்டைய தமிழர்களுடைய நாகரிகத்திலும் இல்லை. இடையிலே வந்ததுதான். அதாவது பொய்யும் கரணமும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் திருமணம் என்ப. நம்முடைய கட்டுப்பாட்டிலே, நம்முடைய கலாச்சாரத்திலே இல்வாழ்க்கை என்பது ஒருவரோடொருவர் கண்டு கேட்டு அன்பின் வழியாக கண்ணின் வழி நெஞ்சத்தில் புகுந்து காதலால் ஈர்க்கப்பட்டது என்றுதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இலக்கியங்கள் கூறுவதாகவும் உணர்ந்திருக்கிறேன். காக்கை சாதமிடுவது, கரைந்து உண்ணுகிறது, அது அறத்தின் பாற்பட்டது என்று கூறியிருக்கிறார்கள். அக்னினை உயிரான காக்கை அறம் அறிந்துதான் தன் இனத்தை கூவி அழைக்கிறதா என்றது ஒரு கேள்வி. மற்றொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஒரு மான் குடும்பம் தம்முடைய குட்டியோடு கானகத்திலே தண்ணீருக்கு அலைகிறது. ஒரு கையளவு தண்ணீர் தேங்கி கிடக்கிறது. அதை கண்ட ஆண் மான் தன்னுடைய பெண்மானை பார்த்து அது குடிக்கட்டும் என்று நினைக்கிறது. பெண்மான் என்ன நினைக்கிறது? குடும்ப தலைவனாகிய மான் குடிக்கட்டும், ஆண்மான் குடிக்கட்டும் என்று நினைக்கிறது. ஆனால் அந்த பெண்மானின் உள்ளம் அறிந்த ஆண்மான் கள்ளத்தனமாக குடிப்பது போல் நடிக்கிறது. பிறகு பெண்மான் தன் குழந்தையை குடிக்கும்படியாக அதை அனுமதிக்கிறது. இந்த பின்னல்
அறத்தின் பார்ப்பட்டு வருகிறதா என்று நாம் பார்ப்போமானால், அறம் என்பது அவற்றிற்கு அறியுமா அறியாதா என்ற வினா ஒரு புறம் இருக்க, அன்பு என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. எறும்புக்கு நாம் கோலமிட்டு மாக்கோலமிட்டு அவை உண்பதற்கு வழிவகுக்கிறோம். எறும்புகள் வந்து உண்பது நம்மை பொறுத்தவரை அறம். ஆனால் அதை செய்யும் பொழுது நாம் அறம் கருதி செய்கிறோமா என்றாலும், உயிர்களிடத்திலே நாம் கொண்ட நேயம், உயிர் நேயம், அந்த உயிர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் அதை செய்கிறோம். அது அறமாக பரிணமிக்கிறது. இப்பொழுது ஒவ்வொன்றாக நான் கூறிக்கொண்டு வருகிறேன். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் என்று பானுமதி அம்மையார் அவர்களும் உரைத்தார்கள், தாங்களும் உரைத்தீர்கள். மனத்துக்கண் மாசில்லாமல் இருப்பது என்பது உண்மை என்று அனுஷாம்மா உரைத்தார்கள். உண்மை என்பது அறம் என்றார்கள். செல்போனை ஒருவருக்கொருவர் பார்த்தால் பேதம் வந்து விடுகிறது என்று சொன்னார்கள். அப்படி ஒருவருடைய தொடர்பு சாதனமான அதாவது அந்த கைபேசியை மற்றொருவர் எடுத்தாலே பேதம் வந்து விடுகிறது என்று சொன்னால், அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிணைப்பு என்ன பிணைப்பு என்று நாம் யோசிக்க வேண்டும். இந்த முறையாக சொல்லிக் கொண்டு வர வேண்டும் என்றால், செல்வம் ஐயா அவர்களுடைய வாதத்தில் இருந்து ஒரு கருத்து, அன்பு அரண், அதாவது அன்பான மனைவி இருந்தால்தான் இல்லறம் செழிக்கும் என்று அவர் கூறினார். அதை நம்முடைய பாலச்சந்தர் அவர்களும் புது புது அர்த்தங்கள் என்ற திரைப்படத்திலே சொல்லுவார், அன்பான துணைவி அழகான மனைவி அமைந்தாலே பேரின்பமே என்று. வாழ்க்கை என்பது என்ன? மங்களம் என்ப மனைமாட்சி. மனைமாட்சி இல்லாட்கள் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல். வள்ளுவ பெருந்தகையார் அப்படி சொல்லுகிறார். மனைமாட்சி என்பது என்ன? தற்கொண்டார் பேணி தகைசான்ற சொற்காத்து சோர்வில்லாதவளாக இருப்பது. இந்த தற்கொண்டானை பேணும் அந்த நிலை, சுற்றத்தாரை காக்கக்கூடிய அந்த நிலை, அவனை பிரிந்து பொருள்வையின் அவன் சென்றிருக்கும் போதும் அந்த குடும்பத்தை தாங்கும் நிலை, முன்பின் தெரியாதவர்களுக்கு அவள் செய்யும் தொண்டு, இவையெல்லாம் எதனால் வருகிறது என்று எடுத்துக்கொண்டால், அறம் என்று சொன்னாலும் முதலில் அந்த உள்ளத்திலே அன்பு ஊற்றெடுக்க வேண்டும். அவர்கள் பால் அன்பு இருக்க வேண்டும். ஒரு பிச்சைக்காரனுக்கு சோறு போடுகிறோம் என்றால் கூட அவன் மீது இரக்கம் வேண்டும். அருள் என்னும் அன்பின் குழவி என்று வள்ளுவரே சொல்லி இருக்கிறார். அந்த கருணையையே அன்புதான் என்று தருகிறது. அந்த அன்பு சுரந்தால்தான் நாம ஒருத்தருக்கு உணவு போட முடியும். அந்த உணவு ஒப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பது அமிர்தமாகும். உப்பில்லாத உணவு போட்டா கூட பரவாயில்ல, அது அமிர்தம் போல உயிரை வளர்க்கும் என்று ஔவையார் சொல்றாங்க. விருந்து அன்போடு பேசி முகமலர்ந்து உபசரிக்கவில்லை என்றால் அவர்களுடைய முகம் அனிச்ச மலர் போன்றது, அது வாடி போய்விடும் என்று வள்ளுவர் பெருந்தகையார் சொல்லுகிறார். இங்கு அறம் என்ற சார்பிலே பேசியவர்கள் மிக அற்புதமான கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து முன்வைத்தார்கள். அந்த திருமணத்திற்கு முன் பெற்றோரை கவனிக்காத அந்த இளைஞன்
தன் குழந்தைக்கு ஒரு பாதகம் என்று வந்தவுடனே யாரை நினைக்கிறான்? அறம் தவறிய தன்னை நினைக்கிறானா? தன் தாய் தந்தை அன்போடு வளர்த்த தாய் தந்தையரை நினைக்கிறான். தாய் தந்தையரை மறந்த அந்த குற்றம், அந்த அன்பென்னும் கனல் அவனுடைய உள்ளத்திலே எரிந்து கொண்டிருக்கிறது. அது அறமாக பரிணமிக்கிறது. வள்ளுவர் கூட அதைத்தானே சொல்லுகிறார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது அறம் இல்லை வேண்டாம் என்று யாருமே சொல்லவில்லை. இல்லறத்தில் கூட அறம் இருக்க வேண்டும், அது போற்றப்பட வேண்டும். ஆனால் அன்பகத்தில்லாத வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் போல போய்விடும் என்பது நாம் அறிந்ததுதான். அன்பில்லாத 2 பேர் குடும்பத்திலே இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் வாழும் பொழுது ஒரு குடிசையிலே பாம்போடு வாழ்வது போல ஒரு விரோத பாவத்தோடு இணைவான இல்லறம் அமையுமா? நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட இகல் இருப்பதனால் தானே அனுஷா அம்மையார் அவர்கள் கூறியது போல மனதிலே அந்த இசைவான அன்பு என்னும் பிணைப்பு இல்லாததனால் தானே அவங்க சீக்கிரமா ஒருவரை ஒருவர் பிரிந்து போய்விட்டால் பரவாயில்லை என்று நீதிமன்றத்தின் வாயிலிலே போய் நிற்கின்றார்கள். ஆனால் நற்றிணையிலே ஒரு பெண், அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். நீரின்றி அமையாது உலகம் போல. இந்த உலகத்துல தண்ணி இல்லாத அமையாது, தண்ணி கண்டிப்பா வேணும். அதே போல என் கணவருக்கு கணவர் இல்லாமல் பிணைப்பினால் ஒருவரை ஒருவர் விட்டு நீங்காத அந்த பிணைப்பு எப்படி ஏற்படுகிறது? அறத்தின் வயப்பட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பவர்கள் தேங்காய் உடைத்தது போல உடைத்து விடுகிறார்கள் எல்லாவற்றையும். நீங்கள் செய்வது சரியில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். அந்த அறம் வாழ்க்கைக்கு தேவை, பிற துறைகளில் தேவை. ஆனால் இல்லறத்திலே அறத்தை அவ்வளவு கடுமையாக பயன்படுத்தினால் இவர்கள் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாதவர்களாக நீதிமன்றங்களை நாடி பிரிந்து போய்விட்டால் அந்த குடும்ப சிதைவை எண்ணி பார்க்கிறார்களா? குழந்தைகள் பரிதவிப்பை அவர்களுடைய உள்ளத்திலே நினைக்கிறார்களா? இதற்கு வழி தருவது எது? அன்பற்ற உள்ளம் அல்லவா? அதுதான் மண் பார்க்கன் வற்றல் மரம் போல ஆகிவிடுது. நம்முடைய ரமேஷ் ஐயா அவர்கள் சொன்னார், விதை முளைத்து கனியும் பூவும் தருவது பயன். பயன் தராத கனியும் பூவும் தராத மரத்தால் பயனில்லை. உண்மைதான். ஒரு செடி நடுகிறோம் என்றால் அதன் இருந்து பயனை பெறுவதற்காகத்தான் நாம் பாடுபடுகிறோம். கனி தர வேண்டும், காய்கள் தர வேண்டும், மலர்களை தர வேண்டும், நெற்பயிர் என்றால் கதிர்களை தர வேண்டும். ஆனால் அந்த பயிர் வளர்வதற்கு என்ன தேவை? அதை சிந்தித்து பார்த்தால் என்ன தேவை என்று கேட்டால் அறநெறிச்சாரம் சொல்கிறது. அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் என்றதோர் பைங்கூழ் சிறுகாலை செய். அன்பாகிய நீரை பாய்ச்சி வாழ்க்கையை வளப்படுத்தினால்தான் அது அறமாகிய கதிர்களை ஈனும். இல்லை என்றால் பட்டு போகும், வெட்ட வெளியாகிவிடும் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே எந்த விதமான சுவையும் பிறர் போற்றுதலுக்குரிய தன்மையும் இருக்கவே இருக்காது. அன்பின் வயப்பட்டதால் தான் அந்த தலைவன் சொல்லுகிறான், இந்த உலகத்தையே மரக்காலாக கொண்டு 7 முறை அளந்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு பணம் கிடைத்தாலும் எனக்கு அது வேண்டாம். என் காதல் மனைவியின் கண்களில் இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு ஒளி ஒன்று போதும் என்று சொல்கிறான். நற்றிணையிலே ஒரு தலைவன் அப்படி சொல்லுகிறான்.
நம்முடைய வள்ளுவருடைய குரலிலே வரக்கூடிய கணவன் என்ன சொல்லுகிறான்? தாமிழ்வார் மென்தோள் துயிலின் இனிதுகொல் தாமரை கண்ணான் உலகு என்று கேட்கிறார். வானுலகத்து தாமரை கண்ணானுடைய உலகும் இல்வாழ்க்கைக்கு சமம் இல்லை. எங்கள் அன்பு பிணைப்பிற்கு சமம் இல்லை. அவள் அன்புடைய தோளிலே துயிலும் போது என்னுடைய உயிர் தளிர்க்கிறது, என் வாழ்க்கை வளம் பெறுகிறது என்று அவன் சொல்லுகிறான். இவள் என்ன சொல்லுகிறாள்? நிலத்தோடு நீரேந்தனார் தொடர்பு அவரோடு நான் புலந்தும் மூடியும் வாழும் வாழ்க்கையை விட புத்தேள் உலகம் சிறந்ததா? அப்போ பொருளும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், இருவருக்கு இடையிலே அன்பிருந்தால் போதும் என்று இவர்கள் சொல்லுகிறார். எனவே அந்த அன்பு என்ற பிணைப்பு இல்வாழ்க்கையிலே இருந்தால் என்ன நடக்கும்? அந்த வாழ்க்கை அடுத்தது அன்பு வாழ்க்கை வாழும் அன்பு அன்புமயமாக இல்லாமையால் அறம் செய்யும் பேச்சினை இழந்து விட்டதாக கண்ணகி புலம்புகிறார். அப்போ வாழ்க்கையில அன்போடு இணைந்து கணவனோடு வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் அறம் செய்யும் தகுதி கூட பெறுகிறார்கள். இல்லை என்றால் அந்த தகுதி இல்லை. சீதை கூட அப்படிதான். கணவனை பிரிந்து நான் வந்து விட்டேனே, என்னால் அவனை பிரிந்து என்னுடைய இல்லற இன்பங்கள் பறிபோய் விட்டனே, அரச வாழ்க்கை போய்விட்டதே என்று நினைக்கல. மனைவியும் கணவனும் இணைந்திருக்கும் பொழுதுதான் அறமே தழைக்கிறது, அறம் செய்யும் தகுதியே கிடைக்கிறது. அதனாலதான் பட்டாபிஷேகத்துல கூட சீதை இல்லாத பொழுது அவளுக்கு ஒரு படிமம் செய்து பக்கத்துல வச்சு பட்டாபிஷேகம் செய்கிறார். அறம் வளர்த்த நாயகி என்றே பெண்களுக்கு பெயர். அவள் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும், அப்பதான் அறம் வளரும். அப்படி இருக்கும் பொழுது அறம் வளர்வதற்கான தகுதிப்பாட்டை தரக்கூடியது அன்பு. ஆகையினால் செல்வம் இருந்தாலும் அறம் செய்ய முடியவில்லை, இருவரும் சேர்ந்து வாழாத தன்மையினால். திருவள்ளுவர் அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று சொல்கிறார் என்று எல்லோரும் கூறினீர்கள். இல்வாழ்க்கை என்பது என்ன ஐயா, அல்லது அறம் என்றால் என்ன ஐயா என்று கேட்டால், இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்வதுதான் அறம் என்று அதற்கு பொருள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தால் வானுரையும் தெய்வமாகலாம். அறம் வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். நானும் அப்படி சொல்லவில்லை. இல்லற வாழ்க்கைக்கு பானுமதி அம்மையார் சொன்னதைப் போல அடித்தளமாக இருக்க வேண்டியது எது? அன்பு அடித்தளமாக இருந்தால் இந்த பிரிவினைகள், பேதங்கள், வேறுபாடுகள் இருக்காது. மக்கள் வாழ்க்கையிலே ஒரு சுமூகமான சூழல் நிலவும். ஒரு குளத்துல ஒரு கல்ல போடுறோம்னு சொன்னா, அந்த கல் விழுந்த இடத்திலிருந்து சிற்றலைகள் சிறிது சிறிதாக புறப்பட்டு வட்ட வட்டமாக கரை வரையிலும் வந்து சேரும். அதை போல குடும்பத்தில் தோன்றும் அமைதி அந்த ஊரிலே பரவும். நல்ல குழந்தைகள் அமைதியான குடும்பத்திலே பிறப்பார்கள். அந்த குழந்தைகளாலான சமுதாயம் சிறப்புடையதாக, கலகங்கள் அற்றதாக, பேதங்கள் அற்றதாக, போரும் சூழ்ச்சியும் இல்லாததாக அறமார்ந்த சமூகமாக இருக்கும். அப்படி ஒரு சமூகம் அமையும் பொழுது அந்த சமூகங்கள் இணைந்த உலகம், அன்புமயமான ஒரு உலகத்தை, கெட்ட போரிடும் கலகங்கள் இல்லாத உலகத்தை, புதியதோர் உலகத்தை நாம் வடிவமைப்பதற்கு இல்லறத்திலே அன்பு துவங்க வேண்டும். இல் அறம் என்பதே அறத்தின் தன்மைக்கு தான் இல்லறம் என்பதை உணர்த்தும் என்று அம்மா அவர்கள் கூறினார்கள். இல் அறம் என்றால் அறத்தை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு
அறச்சாலை இல்லறம். முதல்ல எனது எனது என்று இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் திருமணம் செய்து கொண்ட பிறகு என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய குழந்தைக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, அதே போல் பெண் என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு என்று தன்னதை பகிர்ந்து கொள்ள தொடங்குகிறார்கள். இத்தகைய பகிர்வு மனப்பான்மை, தமக்கென வேண்டாத முயலாத முயற்சி, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, இவை எல்லாம் அன்பை அடிப்படையாக கொண்டு பிறக்கக்கூடியவை நல்ல குணங்கள். சால்பு என்பது என்ன என்று வள்ளுவரை கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? சால்பு என்று 5 தூண்களை சொல்லுகிறார். அதிலே அறத்தை அந்த 5 தூண்களிலே ஒன்றாக அவர் குறிப்பிடவில்லை. அன்பு, அதைத்தான் முதல்ல சொல்றார். அன்புடைமை என்ன இந்த குறள்? அந்த 5 வகை அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் 5 சால்பு ஒன்றிய தூண். இந்த 5 சால்புகளும் ஒன்றாக சேர்ந்த சான்றாண்மை இருந்தால் அறம் இயல்பாக வந்துவிடும். அதுதான் வள்ளுவருடைய அறம். ஆகையினால் இல்லறத்திற்கு அன்பு தேவையா, அறம் தேவையா என்று சொன்னால், இல்லறத்தின் வாழ்க்கைக்கு அறம் தேவை. அதிலே எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இல்லறம், பொருளீட்டும் முறை, வாழும் முறை அனைத்துமே அறத்தை அடிப்படையாக அறம் என்ற நூலிலே கோர்க்கப்பட்டவையாக இருக்க வேண்டும். ஆனால் வாழ்வின் துவக்கமாகிய உலக இயக்கத்திற்கு ஆரம்ப இடமாகி இருக்கக்கூடிய அந்த இல்வாழ்க்கை அன்பு என்னும் ஊற்றுக்களமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஊற்று பரவி 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 அன்பு உலகத்தை பரப்பும். உலகெங்கும் அன்பு சாம்ராஜ்யம் அமையும். இன்று இருக்கக்கூடிய கலகங்களும் போரும் பூசல்களும் இருக்காது. நீதிமன்றங்கள் நிரம்பி வழியாது. அனாதரவான குழந்தைகள் இருக்க மாட்டார்கள். அதே போல முதியோர் இல்லங்களும் இருக்காது என்ற நிலையிலே வாழ்க்கைக்கு அன்பு தேவை. இல்வாழ்க்கைக்கு அன்பு முதன்மையான தேவை. அறம் அதன் பயனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு அது. அறம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பயன் அது. பயன்தான் அறம். பண்பாக இருக்க வேண்டியது அன்பு என்று கூறி, அன்பில்லாத வாழ்க்கை உலகத்தில் இல்லை. அன்பு கடவுளே அன்பிற்கு வயப்படுகிறார். அன்பெனும் வலையுள் அகப்படும் மலையே என்று வள்ளலார் பாடுவது போல, அன்பே கடவுள், அன்பே சிவம், அன்பே அனைத்தும் என்ற வகையிலே வாழ்க்கையும் அன்புமயமாக இருக்க வேண்டும் என்று கூறி, இங்கே நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க என்று தங்கப்பதக்கத்திலே சொல்லியது போல, அன்பு நெறி வழங்கக்கூடிய இல்லறம் தழைத்தால் உலகம் தழைக்கும், அறம் நிலைக்கும் என்ற வகையிலே இல்லறத்திற்கு அன்பு அடிப்படையாகவும் அறம் அதன் மேல்தளமாகவும் இருந்து அழகு செய்ய வேண்டும் என்று கூறி, இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி, வாதிட்ட அனைவரும் அவரவர்களுடைய அணிக்கு சிறப்பு சேர்த்தார்கள் என்பதிலே எவ்வகையான கருத்து வேறுபாடும் இல்லை. நால்வருமே அவரவர்களுடைய அணிகளுக்குரிய அற்புதமான கருத்துக்களை முன்மொழிந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் கனிந்த வாழ்த்துதல்களை தெரிவித்து முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். வெகு சிறப்புமா, மிக மிக அருமையானது. நன்றி. 4 பேருமே தங்களுடைய அணி சார்ந்த கருத்துக்களை மிக அற்புதமாக எடுத்துரைத்தார்கள். அம்மாவுடைய தீர்ப்பு மிக மிக அருமையாக அமைந்திருந்தது. மிகச்சிறப்பு. 8:20க்கு முடித்திருக்கின்றீர்கள். நல்லதுமா. நாளைக்கு யாராவது பேசுறதுக்கு விருப்பம் இருக்குதுங்களாமா? நாளைக்கு யாராவது உரையாற்றுறீங்களா நம்ம தளத்துல?
ஏன்னா நாளைக்கு வந்து யாரையும்